1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. Taste Daily. Taste the Daily. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது? 8ஆம் இடத்து சனி நடக்கின்ற பொழுது சொந்த ஊரை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ல மறையிறாருங்க. அப்போ வேலையை நீங்க வெளியூர்ல வச்சுக்கிட்டீங்க, வெளி மாநிலத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற போது இது ஒரு ஃப்ளோ நல்லா போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி இந்த வெளிநாட்டுல எல்லாம் இருப்பாங்க பாருங்க, வெளிநாடு சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம், அவங்களுக்கு அட்டம சனி. புதிதாக யாராவது தொழில் பண்ண போகிறீங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கலாம். ஆனால் அது யார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல சனி போயிட்டதுனால இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் கூடுதலாக சிரமப்பட்டு பார்க்கணும். ஆனால் அமையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? புத்திர பாக்கியம் பத்திரமா கிடச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன மெடிக்கல் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலீக்ஸ் கிட்ட வந்து பெருசாக பகச்சிக்கிட வேண்டாம். சரிங்களா? ஒருவேளை அவர் ஏதாவது கட்டடிச்சார்னா நீங்கள் காப்பாற்றி விடுங்க, நீங்கள் கட்டடிச்சா அவர் காப்பாற்றி விடுவார். சரிங்களா? அதை ஒன்று பார்த்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் தான் 1008 பஞ்சாயத்து ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. கடந்த 2 வருஷமாகவே அவர் நேர் 7லேயே அமர்ந்து கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் அதை கூடுதலாக தொந்தரவு பண்ணார். என்னென்னா, தப்புன்னு எதெல்லாம் படுதோ அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த அட்டம சனியில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் இந்த அட்டம சனியில் ஒரு மார்க் விழுந்ததுன்னா லைஃப் லாங் அது விழுந்தது தான். நீங்கள் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து யோசிச்சாலும் அது உங்களை குத்திக்கிட்டே இருக்கும் மன ரீதியாக. அடுத்தவன் அடிக்கிறான், அதுக்கு தண்டனை கிடைக்கல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது? சிம்மராசியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்களுக்கு சனி வந்து ஒரு நல்ல குட் பொசிஷனில் இல்லை. ஆல்ரெடியே கண்டகத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 7ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் இந்த ராசிக்கு நேர் எதிர் பங்காளிய சனி தாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதியான சூரியனுக்கும் சனிக்கும் எப்போவுமே ஒரு பகை. அவரை பார்த்தா இவர் அப்படி முகத்தை திருப்பிக்கிடுவார், இவரை பார்த்தா அவர், அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வர்ணிக்கப்பட்டது தான். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ அவர் அப்படியே அங்கேருந்து கண்டகத்து சனியே ஒரு தீமையான அமைப்பு தான். அதுலேருந்து இன்னொரு கொஞ்சம் ப்ரொமோஷனை கொடுத்து கையில் ஆல்ரெடி ஒரு ஆயத்தை வச்சுருந்து இன்னொரு ஆயத்தை கொடுத்துங்க, அட்டம சனியை நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துட்றோம், கொஞ்சம் வெளுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ 8க்குள்ளே போகிறார். ஆனால் அட்டமத்து சனி நடந்தாலும் எந்த சனி நடந்தாலும் திரும்பவும் சொல்கிறது கோச்சாரம் 10% தான். இதை கண்டு பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி வலுத்துருச்சுன்னா பெருசாக பயந்துக்கிட வேண்டாம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அட்டம சனியே நடந்தாலும் சில விஷயங்களில் இவங்களுக்கு நன்மை உண்டு. ஏன்னா குரு பிற கிரகங்கள்லாம் நம்ம மனசில் வச்சு தான் பலன் சொல்கிறோங்க. 8ஆம் இடத்து சனி நடக்கின்ற பொழுது சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ல மறையிறாருங்க. அப்போ வேலையை நீங்கள் வெளியூரில் வச்சுக்கிட்டீங்க, வெளி மாநிலத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற போது இது ஒரு ஃப்ளோ நல்லா போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி இந்த வெளிநாட்டிலலாம் இருப்பாங்க பாருங்கள், வெளிநாடு சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம், அவங்களுக்கு அட்டம சனி பொருளாதாரத்திலையும் வேலையிலையும் பெரிதாக தொந்தரவு பண்ணாது. பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரௌசர் கழட்டும், அது வேறு விஷயம், அது பின்னாடி பார்ப்போம். ஆக நீங்கள் வெளியிடங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக தொந்தரவுகள் வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வேலை தேடுங்க, வேலை கிடைக்கும். ஆனால் அது வெளியூரில் தான் கிடைக்கும். 2வது, நல்ல வேலையாக கிடைக்காது, கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும். அதாவது அது விட்டுருங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வேலை கிடைக்கணும், கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போயிடுறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. தொழில் பண்ணுற அமைப்புகளில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, கன்சல்டிங் கமிஷன் பேசிஸில், இல்லை இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டு அதில் பர்சன்டேஜ் வாங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் தொழில் அழகாக நீங்கள் பட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த காலகட்டம் வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? புதிதாக யாராவது தொழில் பண்ண போகிறீங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கலாம். ஆனால் அது யார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். முதலீடுகள் போட்டு தொழில் செய்கின்ற கேட்டகரி ஒன்று இருக்குங்க. இப்போ ஒரு ஜோதிடர், ஒரு கன்சல்டன்ட், ஒரு ஆடிட்டர், ஒரு வக்கீல், இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் முதலீடு கிடையாது. இவங்களுடைய நேரம், இவங்களுடைய அறிவு, இதுதான் நம்ம முதலீடாக பிரதானமாக யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு கடவாடகை கட்டும், அதை தாண்டி பெரிதாக கிடையாது. அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்கின்ற நண்பர்கள் அட்டமத்து சனியில் தொழில் தொடங்கலாம். அது நல்ல ஒரு ஸ்டடியாகவும் நிற்குமுங்க. ஏன்னா 8ல் அமர்ந்து அவர் 10ஐ பார்ப்பார். ஆனால் நம்ம பெரிய முதலீடுகள் போட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஆக இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு தொழில் நல்லாவே போகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த ஜாபில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல மிக சிறப்பான காலகட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயந்தான். 8ஆம் இடத்துல சனி போயிட்டதுனால இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் கூடுதலாக சிரமப்பட்டு பார்க்கணும். ஆனால் அமையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? புத்திர பாக்கியம் பத்திரமா கிடச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன மெடிக்கல் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல சனி போகும்போது எளிமையாக எதையும் தந்துட மாட்டார். அதனால் கூடுமான வரைக்கும் சின்ன சின்ன மெடிக்கல் இஷ்யூ இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செய்கிறது நல்லது. ஸோ வெளியூர் வேலை, சின்ன வேலை, கன்சல்டிங் தொழில் மாதிரியான முதலீடு இல்லாத தொழில் ஆரம்பிக்கிறது
இந்த குழந்தை பாக்கியம், கல்யாணம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு நல்லாவே இருக்குது சிம்மராசினியர்களுக்கு. இந்த ஒரு சொற்ப விஷயங்கள் இவங்களுக்கு நல்லாவே கிடச்சிரும். இப்போ சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது சரிங்களா. அந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது. ஏன்னா 30 வருடங்களில் இந்த அட்டமத்து சனிங்கிற 2.5 வருஷம் ஒரு பர்டிகுலராக ஜென்ம சனிக்கு, அதாவது ஜென்ம ராசியில் சனி போகிறதுக்கு நிகரான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம ஜோதிடம் சொல்லுதுங்க. ஏன்னா 8ஆம் இடம் லக்னமே மறைகிற இடம், அதாவது நம்ம ஆயுள் ஸ்தானம், ஆயுள் நிறைவு ஸ்தானம்னு அதை தான் சொல்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்க 8ஆம் இடத்துல சனி போகும்போது முதல் அமைப்பாக தொழிலெல்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்கிற தொழிலை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், பெருசாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக முதலீடுகள் போடுறது, கடனை வாங்கி தொழிலுக்குள்ளே போடு, இந்த மாதிரியான தவறுகளை தயை கூர்ந்து சிம்மராசினியர்கள் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா பெருசாக பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடனை வாங்க அப்படின்னு கடனை பெருக்க வச்சுருவார். அப்போது கடனை ஏற்படுத்தி தொழிலை செய்வது, தொழிலை விரிவுபடுத்துவது இதெல்லாம் வேண்டாம். ஒருவேளை சுயஜாதக தசாபுக்திகள் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் தைரியமாக இறங்குங்க. அது இல்லாத பட்சத்தில் அதர்வைஸ் அமைதியாக சிவசிவன் இருந்துடுறது நல்லது. அரைச்ச மாவை அரைச்சிக்கிறது நல்லது. வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும், அது சிறப்பான வேலையாக இருக்காது. போகிற வேலையும் 1008 மண்டை குடைச்சலோடு தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க பிரச்சனை மேல் இடத்துல போய் சொன்னால் மேல் இடத்துல இருக்க நம்மளே திட்டி அனுப்புவோம் சரிங்களா. அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக இதுலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொலீக்ஸ் கிட்ட வந்து பெருசாக பகச்சிக்கிட வேண்டாம் சரிங்களா. ஒருவேளை அவர் ஏதாவது கட்டடிச்சார்னா நீங்கள் காப்பாற்றி விடுங்க, நீங்கள் கட்டடிச்சா அவர் காப்பாற்றி விடுவார் சரிங்களா. அதை ஒன்று பார்த்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனவாழ்க்கை. மனவாழ்க்கையில் தான் 1008 பஞ்சாயத்து ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு. கடந்த 2 வருஷமாகவே அவர் நேர் 7லேயே அமர்ந்து கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் அதை கூடுதலாக தொந்தரவு பண்ணார். என்னென்னா போனவர் வந்து இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருந்தது இப்போ கைகலப்பாயிரும், இல்லை வழக்குகள்னு பிரச்சனை பிரிவினை அப்படி கொண்டு போயிடும். ஒருவேளை ஜாதகப்படி இருதார யோகம் இருக்குது, டிவோர்ஸுக்கான அமைப்பு இருக்குன்னா இந்த பீரியட்லாம் அதுக்கு நகர்ந்துருவாங்க. அப்போது இதில் போய் நம்ம கவனமாக இருக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, முடியலன்னா ஆண்டவன் விட்ட வழின்னு நம்ம நகர்ந்துக்கிறது நல்லது சரிங்களா. அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். அதனை அடுத்ததாக ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடித்த மருந்து எடுக்கிற மாதிரி நல்லா போயிட்டு திடீர்னு சுகர் வந்துடுச்சுன்னுவாங்க, திடீர்னு ஏதாவது ஸ்ட்ரோக் வந்துடுச்சுமாங்க, அட்டாக் வந்து எதையோ ஒரு தொந்தரவு, ஆக மொத்தத்தில் மருத்துவ தொந்தரவுகளோட ஜாதகம் நகர்ற மாதிரி தாங்க இருக்கும். அப்போ என்ன சொல்லணும்னா உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவை முறையாக வேலைக்கு எடுக்கிறது, நல்ல உணவாக எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நானும் வயிற்று நிறைச்சன்னு சாப்பிடக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரியான அமைப்புகளில் சத்தான உணவுகளை எடுத்துக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை எடுத்து ஆல்ரெடி ஏதாவது மெடிக்கல் இஷ்யூக்காக மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ப்ராப்பராக எடுத்துடுறது நல்லது. நீங்களாக வந்து ஒரு மாத்திரையை ரெஃபர் பண்ணி வாங்கிக்கிறது, இல்லை அவர்கிட்ட டெஸ்ட்டுக்கு போனோம் அடுத்த வாரம் போய்க்கலாம், இப்போ ஒரு மாத்திரை இந்த தலைவலி மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்லாம் நீங்களாக தவறாக மாத்திரைகள்லாம் எடுத்துறது கூடாது சரிங்களா. அதனை அடுத்ததாக ஜென்ரலாகவே இந்த காலகட்டம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பருவம் அல்லது எவ்வளோ மெச்சூரிட்டி, இதில் வந்து வேறுபாடே கிடையாது. நம்மளுடைய மைண்டை முழுக்க டிவியேட் பண்ணிடுவார். எது சரி தப்புன்னு யோசிக்காமல் எதையாவது ஒன்றை செஞ்சு பேரை கெடுத்துக்கிடுவோம். ஆக வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சிங்களேன், உங்கள் மனசாட்சிக்கு இதெல்லாம் தப்பு, நம்ம யாருமே தெரியாமலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு எதெல்லாம் படுதோ அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த அட்டம சனியில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் இந்த அட்டம சனியில் ஒரு மார்க் விழுந்ததுன்னா லைஃப் லாங் அது விழுந்தது தான். நீங்கள் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து யோசித்தாலும் அது உங்களை குத்திக்கிட்டே இருக்கும் மன ரீதியாக. அடுத்தவன் அடிக்கிறான், அதுக்கு தண்டனை கிடைக்கல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், அவனே உங்களுடைய சிறந்த நண்பன். அதுக்கு நீங்கள் அவன் சொல்கிறத கேட்டிங்கன்னா நண்பன் ஆயிடுவா அப்படிங்க. ஆக அதை பண்ணாமல் இருங்க. வண்டி வாகனங்களில் ரொம்ப நிதானம் தேவை. ஆக ஓவராலாகவே பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம் இந்த 3லையும் பிரதானமாக பர்டிகுலராக மன வாழ்க்கை இந்த 4 விஷயத்துலையும் பிரதான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் சரிங்களா. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு முறை, அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா அது என்னது சார்? வாழ்வியல் பரிகாரம்னா இதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தாங்க. அதாவது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கிடந்து தம்பி, அந்த மாதிரியான அமைப்புகளை இப்போ அட்டமத்து சனி நடக்கிற காலகட்டத்தில் சிம்மராசினியர்கள் இதில் என்ன பிரச்சனை, இவங்க இருக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. நான் முன்னுக்கு போயிட்டு எதுக்கு நிற்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக நல்லதுங்க. 2வது காலபைரவ பெருமானை இறுக பிடிச்சிக்கிறது மிக மிக நல்லது. இந்த 2 விஷயத்த பண்ணுங்கள். கவனமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வேளை சுய ஜாதக தசாபுக்தி வலுத்துருச்சுன்னா பெரிதாக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. சிம்ம ராசிக்காரங்களுக்கான அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம், வழிபாட்டு முறை எல்லாத்தையுமே பகிர்ந்துருக்கிறீங்க. நன்றி. 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. Taste the Daily. Taste the Daily.